Hello friends, welcome back to Citrus Silences. இன்னைக்கு நாம எல்லாரோட ஃபேவரட் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி எக் பஃப் தான் செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாரோட ஃபேவரட். இது எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் இப்போது நமக்கு தேவையான எக்ஸை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் எக் பஃப்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதில் ஆனியனை சேர்த்துடலாம். இந்த ஆனியனை நாம் இப்போ நல்லா சாட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு ஆனியனை நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக கட் பண்ண வேண்டாம். எக் பஃப்க்கு எப்போவுமே ஆனியன் நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் அல்லது மிளகாய் தூள்னு சொல்கிறோம். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஆனியனில் மசாலாஸ் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இந்த ஆனியனை கொஞ்சமாக நம்ம குக் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கணும். ஒரு 1/4 கப்பை வரைக்கும் கம்மியாக போதும் தண்ணி. இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு குக் பண்ணிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் மூடியை திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஆனியன் எல்லாம் நல்லா சாஃப்டாகி நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நாம் எக் பஃப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு நாம் இப்போ இந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நாம் இப்போது கேர்ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் பேக்கிங் ஷீட் ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே நாம் இப்போ வைக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க பஃப் ஷீட் பார்த்திங்கன்னா ஹோல் வீட் ஃப்ளாரில் உள்ளது எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒயிட் ஃப்ளாரில் பண்ண நமக்கு ஷீட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. இதை நாம் கேர்ஃபுல்லாக அதுலேருந்து எடுத்து இதில் வச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இதை ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோரே நாம் டீஃப்ராஸ்ட் பண்ணணும் இதை. ஏன்னா இதை நம்ம யூஸ்வலாக ஃப்ரீசரில் தான் போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதை நாம் பண்ணுறதா இருந்தால் முன்கூட்டியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இந்த ஷீட்ஸை நாம் டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அல்லது நம்ம அந்த டைமில் எடுத்து செஞ்சோன்னா சரியாக டீஃப்ராஸ்ட் ஆகலைன்னா நமக்கு அப்புறம் அது பிரிட்டிலாக இருக்கும். இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்க எக் மிக்ஸ்சரை அந்த வெங்காயம்லாம் போட்டு நாம் மசாலா மாதிரி செஞ்சுருந்தோம் இல்லையா, அதில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. அது லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் இதில் எக்கு வச்சிடலாம். ஸோ நாம் ஆல்ரெடி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருந்த எக்கை இப்படி அப்சைட் டவுன் நாம் வச்சிடலாம். இப்போ நாம் கேர்ஃபுல்லாக அந்த எட்ஜஸை மெதுவாக எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை கையால் இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதே மாதிரி இதுக்கும் செஞ்சிடலாம். ஸோ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக் எடுத்து நான் நல்லா இப்படி பீட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு எக் தான் எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நாம் அந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த பஃப் மேலே லைட்டாக நாம் இதை ப்ரஷ் பண்ணணும் இந்த எக்கை வச்சு. அப்போ தான் இந்த பஃப் கொஞ்சம் நல்லா பளபளப்பாக வரும். இதே மாதிரி நாம் செஞ்சுருக்க எல்லா பேட்சஸ்க்கும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை அவனில் வச்சிட வேண்டியதுதான். அவனை நான் இப்போது 180 டிகிரி செல்சியஸ்க்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாம் இதை எடுத்து அவனுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நாம் இதை அவனில் வச்சிடலாம்.
இப்போ நாம் ஃபைனலாக ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஷீட், இந்த பஃப் ஷீட்டை நாம் வைக்கிறதுக்கு பிஃபோர் இந்த பேக்கிங் ஷீட்டில் நாம் நல்லா ஆயில் அல்லது கீ ஏதாவது ஒன்று நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அல்லது இந்த ஷீட் நல்லா ஒட்டிக்குது நமக்கு. ஸோ அதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் அல்லது வேக்ஸ் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அது வச்சுட்டு அது மேலே நாம் ஆயில் கீ அல்லது பட்டர் ஏதாவது ஒன்று நாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு இந்த ஷீட் ஒட்டாமல் இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், ஒருவேளை நீங்கள் வெளியே எடுத்து வச்சு இந்த ஷீட் ரொம்பவே டீஃப்ராஸ்ட் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்டிக்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு குயிக்காக ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா நமக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு அது டக்குன்னு நமக்கு செட் ஆகி நமக்கு ஒட்டாமல் வரும். இன்கேஸ் உங்களுக்கு அது அப்படி ரொம்ப ஸ்டிக்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குயிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம ஃபைனலாக பண்ணுறது பேட்ச் இது. ஸோ இதில் நாம் வச்சாச்சு மசாலா. அண்ட் இப்போ நாம் எக்கையும் இதில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த இது நான் கீ போட்டதுனால இப்போ ஒட்டாமல் நமக்கு இந்த ஷீட் வருது. ஆல்சோ இது ரொம்ப டீஃப்ராஸ் ஆனதுனால நான் குயிக்காக ஃப்ரீசரில் போட்டேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஸோ அந்த 5 மினிட்ஸ்லேயே இது வந்து மாவு நமக்கு செட் ஆகிடுச்சு, ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நாம் இப்படி ஒட்டிடலாம். ஸோ இப்போ நாம் எக் வாஷ் பண்ணிடுவோம். இப்போ நாம் அவனில் வச்சிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் பஃப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். நம்மளோட எக் பஃப் இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதான் நம்மளோட எக் பஃப். இதை நான் அவனில் 15 to 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் அது நல்லா குக் ஆகிடுச்சு. கூட ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன். 20 மினிட்ஸ் டோட்டலாக வச்சுருக்கேன் அவனில். ஒரு 175 to 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வச்சுருக்கேன். இது இந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட் பார்த்திங்கன்னா ஹோல் வீட் ஃப்ளாரில் நமக்கு வாங்கினது. நான் ஒயிட் ஃப்ளார் எடுக்கலை. ஒயிட் ஃப்ளார்லேயும் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் விற்கிறாங்க. நான் வந்து ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்தனால தான் அந்த இது லைட்டாக ஒரு ப்ரௌன் டோனில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதே இது இப்போ நாம் ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு போனால் இன்னுமே நல்லா ஒயிட்டாக பேக்கரி ஸ்டைல்லே நமக்கு பியூர் ஒயிட்டாக நமக்கு இருந்திருக்கும். ஸோ இது ஹோல் வீட் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்னால கொஞ்சம் ப்ரௌன் டிண்டடாக இருக்குது. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட இன்னொரு பேட்சுமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இந்த எக் பஃபை நாம் டீயோடு என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான். ஸோ இதை டீயோடு என்ஜாய் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர்.